அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்பிற்குரிய அல்லாவின் அடியார்களே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் மற்றும் தொழில் என அனைத்து நிலைகளிலும் இறை அச்சத்தோடு வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அறிவுரை செய்கிறேன். அல்லாஹ் தான் நாடியதை செய்பவன். அவனது திட்டங்களை மனிதர்களாகிய நம்மால் முழுமையாக அறிய முடியாது. நம் வாழ்வில் ஏற்படும் நோய்கள், வியாபார நஷ்டங்கள் மற்றும் பயம் போன்ற சோதனைகளை கடந்துதான் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டியிருக்கிறது. சொர்க்கத்தின் பாதை சோதனைகளால் சூழப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நம்பிக்கையாளர் எல்லா நிலைகளிலும் தன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகளையும் ஆக்ரோஷங்களையும் கட்டுப்படுத்தி அல்லாவின் சட்டங்களை முன்னிறுத்துவதே உண்மையான மார்க்கம். முன்பு ஒருமுறை ஹுதைபிய்யா ஒப்பந்தத்தின் போது நபிகளாரின் தோழர்கள் பலருக்கு அந்த ஒப்பந்தம் ஒரு தோல்வியாக தெரிந்தது. ஆனால் நபிகளார் காட்டிய அந்த பொறுமையும் விட்டுக்கொடுத்தலுமே பின்னாளில் மாபெரும் வெற்றியாக அமைந்தது. அதேபோல் இன்று பள்ளிவாசல்களில் ஜமாத்தாக தொழ முடியாத சூழல் ஏற்பட்டாலும் அது நம் வணக்க வழிபாடுகளை குறைப்பதற்கான காரணமாக அமையக்கூடாது. பள்ளிவாசலில் ஜமாத் தவறிவிட்டதே தவிர நம்முடைய வீடுகளில் ஜமாத் தொழுகையை நிலைநாட்ட முடியும். மனைவி, மக்கள் மற்றும் பெற்றோருடன் இணைந்து இரவு தொழுகைகளை நாம் சிறப்பாகச் செய்ய வேண்டும். தெரிந்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஓதி நீண்ட நேரம் தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களால் பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் போனால் வழக்கமாக அங்கு தொழுது வந்தவர்களுக்கு அவர்கள் வீட்டிலேயே தொழுதாலும் அதே ஜமாத் நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காலத்திலும் யூசுப் நபி அவர்கள் தனது வணக்கத்தையும் தர்மப் பணியையும் கைவிடவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரமழான் மாதம் என்பது தர்மத்திற்கு மிகச் சிறந்த மாதமாகும். தர்மம் செய்வதற்கு பெட்டி நிறைய பணம் இருக்க வேண்டும் என்பதில்லை, கொடுக்கும் மனமிருந்தால் போதுமானது. நபிகளார் மக்களில் அதிக தர்மம் செய்பவராக இருந்தார்கள். ஒருமுறை ஒருவர் நபிகளார் அணிந்திருந்த புத்தாடையை கேட்டபோது மறுப்பு ஏதும் சொல்லாமல் அதை அவருக்கு கொடுத்தார்கள். ரமழான் காலத்தில் நபிகளாரின் தர்மம் வேகமாக வீசும் காற்றை விடவும் மிக வேகமாக இருக்கும். தர்மம் செய்வதில் நாம் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு தருகிறேன் என்று நிபந்தனை போடக்கூடாது. இது பலவீனமான ஈமானின் அடையாளம். உங்களுக்கு வழங்கப்பட்டதில் இருந்து செலவிடுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறான். அதேபோல் தெருவில் நின்று கையேந்துபவர்கள் மட்டும் ஏழைகள் அல்ல. வறுமையில் இருந்தும் மானத்திற்கு அஞ்சி யாரிடமும் கேட்காமல் வாழும் கண்ணியமான ஏழைகள் சமுதாயத்தில் பலர் உள்ளனர். அவர்களை தேடிச் சென்று உதவுவதே சிறந்த தர்மம். ஒருவரின் வீட்டு வாடகைக்கு உதவுவது அல்லது மாணவர்களின் கல்வி செலவை ஏற்பது போன்றவையும் மகத்தான தர்மங்களே. இந்த ரமழான் மாதத்தில் 3 விஷயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது குர்ஆன் ஓதுதல். இரண்டாவது இரவு தொழுகைகளை பேணுதல். மூன்றாவது அதிகமான தான தர்மங்கள் செய்தல். வீணான பேச்சுக்கள் மற்றும் தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டு இந்த மகத்தான மாதத்தின் நன்மைகளை இழந்துவிடாதீர்கள். இந்த ரமழானை நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறவும் ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரின் நற்செயல்களையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைய தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.